புடிச்சு காக்கா புடிச்சு வாழ்க்கையில எல்லாருடைய காலையும் புடிச்சு புடிச்சு மேல வந்தது தானே இந்த இந்த இடம். இல்ல அதுவும் அவன் பிடிக்கல கபிலம் ப்ரோ. அவங்க அப்பா தான் பிடிச்சாரு பாவம். அவரை கடைசியில அடிச்சு விரட்டி விட்டான். கடைசியில அப்பா மேலே கேஸ். அதுவும் இப்ப வாபஸ் வாங்கிட்டாப்புல இல்லைன்னு தெரியல. அதை போய் அப்டேட் பண்ணணும், பார்க்கணும். சும்மாங்க இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. நான் ஒரு விஷயம் செம்ம காலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கே பிடிக்கலங்க டிவியை கட்சி. அவன் எக்ஸ்பீரியே பிடிக்கல. நல்லா பச்சையா தெரிஞ்சு பாவம். ஒரு மேட்டர் இல்ல ஒரே நிமிஷம். நீங்க சொன்னது மட்டுமே கரெக்டா ஒரு 4-5 ரசிகர் மத்த ரசிகர்களையும் நான் நோட் பண்ணிட்டேன். நிறைய பேர் அதான் போடுறாங்க. இவன் அதாவது எவனுக்காவது லைட்டா விஜய் மேல கரிசனம் வந்து ஓட்டு போடலான்னு நினைச்சா கூட இவனே போட விட மாட்டான் போல இருக்கு. இவன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி காரணம் போயிட்டு கொஞ்சம் எடுத்து பாத்தீங்கன்னா அவனுக்கு புசி ஆனந்த் சுத்தமா பிடிக்கல. நல்லா கவனிச்சிக்க. 7 மாசத்துக்கு முன்னாடி அவனே ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தான், புசி ஆனந்த் நம்ம புசி ஆனந்துக்காக வேலை பார்க்கல, விஜய்க்காக தான் வேலை பார்க்குறோம், எனக்கு புசி ஆனந்தெல்லாம் பிடிக்கும். அவனே வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இன்னொன்னு ட்வீட்டும் போட்டிருக்கான். அவனுக்கு புசி ஆனந்த் பிடிக்காதனால புசி ஆனந்த் கூட நின்று இப்ப அன்னைக்கு ஸ்டிக்கர் எதுக்கு மாதிரி ரீஸ்டிக்கர் அடிச்சானுங்க. வீடு வீடா போய் ஸ்டிக்கர் ஒட்டினானுங்க. ஞாபகம் இருக்கா? நான் வருங்கால முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒண்ணு ரெடி பண்ணானுங்களே. இவனு கூட காமெடி இப்ப ஏன் ஸ்டிக்கர் ஷேர் பண்ணலாம். அது பாத்தீங்களா? ஏன்னா முதல்வர் வேட்பாளர் போட்டிருக்கேன். அதுலயும் புசி ஆனந்த் பேசு அப்படின்னு அவரு பேச புசி அங்கிளுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க. அவன் புரியல. முதல்வர் வேட்பாளர் புசி அங்கிள் தான். அண்ணன் போட்டாதான் அது வந்து எடுக்கணும். ஸ்டிக்கர் அடிச்சவன் என்னமோ புத்திசாலித்தனமா உண்மையா நாசுக்கா சொல்லு ஒரு மெசேஜ சொல்லிதான் அவன் அடிச்சிருக்கான். பயப்புள்ளைங்க இதுங்க எல்லாம் ட்ரிகர் அடிச்சு என்ன எங்க போனாலும் இங்க வந்து ஒட்டுற கடைசியில ஒரே நிமிஷம். நான் இன்னைக்கு சொல்றேன்டா, எங்க புசி தலைவர் வந்து நிப்பாரு பாண்டிச்சேரியில தனியா. உங்க அண்ணா தமிழ்நாட்டுல தனியா நிக்க சொல்லு. யார் சிஎம் ஆறன்னு பாத்துக்கலாம். இது சேலஞ்ச். இன்னொரு சேலஞ்சும் பண்ணிருங்க ஜிப்சி. விஜய் ஃபேன்ஸ் அபியூஸ் இல்லாம ஒரு டிபேட் முக்கியமா. அந்த ஒருத்தவங்க ஒரு 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 பொடி பையன் இருந்தான். அவன் பேர் என்ன ஜிப்சி? எதுக்கு எடுத்தாலும் கதறி கதறி அழுதுகிட்டே இருப்பானே. வர சொன்னா வரமாட்டான். வாடா வாடா என் வீட்டுக்கு வாடாமானே. அவன் பேர் என்ன? தீபக் தானே அவன். நைட் வருவானா அவனா? மாட்டான். அரசியல் உண்மையில பேசுறீங்கன்னா வந்து சரி என்கிட்ட கூட பேச வேணாண்டா. உனக்கு இங்க எந்த ஐடி கிட்ட அரசியல் பேசணும்னு நினைச்சோ குரல் சார் இவரு வச்சுக்க. இவர் யாரு? சித்ரா அரவிந்த். இல்ல சித்ரா அரவிந்த் நீ சத்தியமா பேச மாட்டேன். ராக்கு இல்ல ஆளு ராக்கு உன்னை காட்டி கொடுத்துருவாப்புல. ஒயிட் பேரு இல்ல ட்ரிகர் ஆயிடுவான். ட்ரிகர் ஆகி ஒயிட் பேரை பார்த்தாலே ட்ரிகர் ஆயிடுவானுங்க. ஜிப்சி ஜிப்சி பன்னி இவங்க 2 பேருக்கிட்ட யார்கிட்ட வேணாலும் இல்ல இந்த கீழே லிசனர்ல எந்த ஐடிட்ட நீ பேசணும்னு நினைச்சனாலும் பேசுற. ஏன்னா உன் பேச்சு டூனே வச்சுக்க. என்ன அவன் பேசுவான்னு நினைக்கிறீங்களா? ஏங்க இங்கதான் விஷயமே ஜிப்சி. அவங்களுக்கு என்னன்னா இங்க நம்ம எதிர்த்தாதான் ஞாபகம் இருக்கா? நான் ஹானஸ்டா ஒண்ணு சொல்றேன். லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நடுவுல ஒரு 4.5 மாசம் நான் இல்ல. யாராவது பெருசா சீன்னாங்களா இந்த கட்சிய? மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க. ஒருத்தரும் சீண்டல. யாருமே கண்டுக்கல. இதான் உண்மை. இல்ல கபிலன், நீங்க போனது எத்தனை மாசம் போனீங்களா எங்களுக்கே ஞாபகம் இல்ல. அவங்க டேட் முதல்கொண்டு எத்தனை மாசம் எவ்வளவு மணி நேரம் நீங்க இல்ல ட்விட்டர்ல ஞாபகமா வச்சிருக்கானுங்க. அந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க. யாருமே சீண்டலங்கிறத விட அவனுங்களே சீண்டல. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கபிலன் இதெல்லாம் கூட உங்களுக்கு பயந்துகிட்டு போலீஸ் பாதுகாப்பு வாங்கினா பாருங்க, பிரிவு வாங்கினா பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். எனக்கு பயந்துகிட்ட உங்களுக்கு பயந்துகிட்டு பிரிவு வாங்கினா பாருங்க. சித்ரா அரவிந்த் நான் நல்லா பண்றேனோ இல்லையோ நீங்க நல்லா பண்றீங்க சித்ரா அரவிந்த். மைக் கொடுத்து தப்புன்னு ஃபீல் பண்ண வச்சிருவீங்க போல இருக்கு. சரி இருக்கட்டும், பாத்துக்கலாம். எங்க விட்டோம்? 4 மாசம் 4.5 மாசம் இங்க சீண்டவே இல்லை. 3வது விஷயம் 2வது விஷயம் என்னன்னா அவனுங்க ஸ்பேஸ் போட்டு அவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இப்ப திமுக ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு போடுதுன்னா அங்க போய் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தானுங்க. அங்க பேச முடியலன்னு நீ இந்த பக்கம் வாங்கினானுங்க. இந்த பக்கம் இவங்க உள்ள போகனாலும் இவங்களுக்கு மைக்கு கொடுக்கறது இல்லை. முடிஞ்சு போச்சா? இப்ப என்ன பண்ணலாம்? அடுத்தது இருக்கவன் இழிச்சவன் எவனாவது எங்கேயாவது இழிச்சவன் 2-3 பேர் ஸ்பேஸ் போட்டானா அங்க போயிட்டு உட்காந்து அரசியல் பேச வேண்டியது. இப்ப எப்படின்னா அந்த பிங்க்மேன் சொல்லிட்டு யாரோ ஒரு பையன் அன்னைக்கு உள்ள வந்தான். அந்த பையன் அவன் வந்து ஏதோ ஒரு அரசியல் பேசுவான் போல இருக்கு. இங்க நமக்கு இவன் கூட சொல்லியிருந்தான். அந்த விஜய் ஃபேன் ஸ்பேஸ்லயே சச்சினுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அரசியல் பேச தெரியும். மீதி இருக்கிறவன் ஹரிஸ் என்எஸ், எக்ஸ்பீரி, ரேவந்த் இவங்கெல்லாம் அரசியல் பேச தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஜய் ஃபேன் வந்து ஒண்ணு சொல்லியிருந்தான்.
சரி அவனையா கூட்டுருவாடான்னு சொல்லி பேசலாம் சொல்லிட்டு தான் அன்னைக்கு கடைசியா நீங்க போட்டிருந்தது ஞாபகம் இருக்கா? அப்ப போட்டு உட்காந்து பேசும்போதுதான் அவன் தெளிவா பைலா எதுன்னு அப்படி தெரியாது. பைலா சொல்ல அவன் ட்ரிகர் அழுதுட்டு அந்த பக்கம் போனவன் இன்னும் பேச பிரேக் ஆகுது. அன்னைக்கு பைலா கேட்டு போன தம்பியை தான் நேற்று தான் பார்த்தேன் ஸ்பேஸ். ஆமா இன்னி வரைக்கும் அவன் ஸ்பேஸே போடுறது இல்ல ஜிப்சி. ஏன்? ஏன்னா பைலா ரெடி ஆகல, வந்தா அதை தான் கேட்பீங்க. ஆமா அவன் இன்ன வரைக்கும் போறது இல்ல. அவன் 2 ஐடி வச்சிருக்கான் போல இருக்கு ஜிப்சி, விஜய் ஃபேன் ஐடியில. அவனுக்கு விஜய் கட்சியில நான் இருக்கிறது உறுப்பினரா இல்ல, நான் வெளியில இருந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரிதான். இப்ப உங்களுக்கு லேட்டஸ்டான ஒரு காமெடி ஒண்ணு சொல்றேன். யாரு அண்ணனை மாதிரியே தலைவர் மாதிரியே எல்லாருமே வெளில சப்போர்ட் பண்றாங்க போல இருக்கு. மதுரையில மாநாடு நடத்துறாங்கல்ல, இது எப்போ? வர ஆகஸ்ட் 25 விஜயகாந்த் பிறந்த நாள் அன்னைக்கு. தெரியாதா? தெரியாத. உனக்கும் தெரியாதா என்ன? தெரியுங்க. பாவம் அந்த யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு. அன்னைக்கு இன்னொரு நிகழ்வும் இருக்கு, வேண்டாம் அதை விடுங்க. இந்த பயல 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் செத்து போய் அந்த மனுஷன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் அது என்ன இதுனா இன்னைக்கு இல்ல அன்னைக்கு மாநாடு மயிலாட வருதுன்னா எங்க மாலை வளர்க்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாரு புஷி அங்கிள். சரி எப்பா நான் கேட்கிட்டு இருந்தேன், யாரெல்லாம் கை தூக்குங்க, ஆகஸ்ட் 25க்கு ஒரு டேக் ஒண்ணு போடலாம் அப்படின்ட்டு யாரெல்லாம் விருப்பம் இருக்கு கை தூக்குங்க. ஏங்க ஊரே போடுங்க, திருவிழாங்க அது. எக்ஸ்பைரி வாடா என் கூட ஜாயின் பண்ணிக்கடா. டே எக்ஸ்பைரி நாங்க ஒழுங்கா டேக் நல்ல டேக்கா போடுறோம். வாடா அவனுங்க 1000 டேக் வாரு போட்டு ஜெயிச்சிருக்கட்டும் தோத்துருக்கட்டும். ஒயிட் பியர் ஒத்த டேக் நடிச்சதெல்லாம் விட்டு மாநாடு ஷிட்டு அந்த டேக மறக்க முடியுமா? காவியம் காவியம் அல்லவா. அந்த டேக் எல்லாம் அவெல்லாம் மறப்பானா? நடிச்சதெல்லாம் விட்டு மாநாடு ஷிட்டு. அந்த டேக் கண்டுபிடிச்ச அந்த கைக்கு தங்க காப்பு போடணும். ஆனா காசு இல்ல. ஆமா சொல்லிவிட்டேன். வேணா அது வேணா. எனக்கு டிவிக்கு அபியூசஸ் உமன்னு ஒரு டேக் இருந்துச்சுல, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் உண்மையை போட்டு அடிச்சு உடைச்சோம். எனக்கு இந்த நடிச்சது விட்டு மாநாடு சீட்டு தான். ஏன்னா அது அவனுங்களை ரொம்ப ஒரு மாதிரி ஒண்ணு பண்ணுச்சு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒத்த டேக்ல உன் மொத்த கரியரை முடிச்சிட்டாங்க. இல்ல சித்ரா ப்ரோ, உங்களுக்கு அந்த டேக்ல போய் பாருங்க. உங்களுக்கு இப்போ சொல்றேன், அந்த டேக்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் அண்ணன் ரைட் ஃப்ரம் ரசிகன்ல இருந்து இன்ன வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு தான் யூஸ் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவோ டேக் வர நானும் இந்த அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் போடுறதெல்லாம் பார்த்துருக்கிறேன், இதெல்லாம் பண்ணிருக்கிறேன், நிறைய பார்த்துருக்குறோம். ஆனா this tag is something unique, it's a way of kind of unique style. அதுல ஒரு 65 படமா, மொத்தம் எத்தனை படமா நடிச்சது? 64 69 69 படத்தையும் சேர்த்து மட்டும் இல்ல, நீ அடுத்த ஃபியூச்சர்ல நடிக்க போற படத்தையும் சேர்த்து நடிச்சதெல்லாம் விட்டு இதை விட என்னங்க வேணும்? நீ காலையில போட்டிருந்தாரு ஒருத்தர், யுவராஜன் புரோன்னு ஒருத்தர் போட்டாரு, விமன் அபியூஸ், மாஃபிங் இமேஜஸ், அபியூஸ், டெத் த்ரெட், கக்கூஸ் தண்ணி, இதுக்கு மேல என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லி போட்டாரு. கஞ்சா விற்பனை எல்லாமே அது கூட இன்னைக்கு காலையில இருந்தது பண்மெட்ரு. நாங்க கருத்து கணிப்பு நடக்க போறோம்னு சொல்லிட்டு போயிருக்கிறானுங்க. ஒரு டீ கடைக்குள்ள வளைச்சு வச்சு ரவுண்டு கட்டி இருக்கிறாங்க. இங்க வா, என்னது ஒரு கருத்து கணிப்பு? அது என்னடா அது? ஸ்டார்டிங் 2வது இடத்துல வச்சிருக்கிறீங்க, முதல் இடத்துல விஜய் வச்சிருக்கிறீங்க, 3வது இடத்துல எடப்பாடி, 4வது இடத்துல சீமானுடா. இது எந்த ஊருக்கு? நீ என்ன சேனல்ரா? அது நாங்க தனிப்பட்ட. அதுவும் கேட்டவன் யாருன்னு பாருங்க, பாமக காரன். அவன் போட்டு சரியான அடி குத்துன்னு குத்தி இருக்கான். என்னதான் பாட்டாளி மக்கள் கட்சியாவே இருக்கட்டும், ஆனா நடுநிலையா கேட்டாப்புல, விடுதலை சிறுத்தை திருமாவளவன் எங்க, ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் எங்கன்னு சொல்லி நியாயமா கேட்டாப்புல. அப்ப இவங்க எல்லாம் தலைவர் நியாயமா கேட்டாங்க. இறந்து போன விஜயகாந்த் கேட்டாங்க, இந்த தொகுதிக்கு நிறைய பண்ணிருக்காரு அவர் அப்படின்னு அவரையும் மென்ஷன் பண்ணாங்க.
இங்க அவ்வளவு நல்லது செஞ்ச அன்புமணி ராமதாஸ் எங்க எங்க இங்க அந்த ஊருக்கு நல்ல அதிகமா செஞ்ச இவரு விஜயகாந்த் எங்க? அப்ப அவங்க எல்லாம் தலைவரா தெரியலையா? அவங்க போட்டோ எல்லாம் ஏன் வைக்கலாம் கேள்வி நறுக்குன்னு கேட்டாப்புல. அவனுங்களால ஏதோ பதில் சொல்ல முடியுதா? உடனே இவனுங்க அதுக்கு ஒருத்தன் போட்டிருந்தான், ராமதாஸ் திருமாவளவன்லாம் சிஎம் வேட்பாளர் கிடையாது, தளபதி விஜய் சீமான் இவங்கெல்லாம் தான் சிஎம் வேட்பாளர். அடங்க ஒக்கா மக்கா டேய். இல்ல 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 ஒரு நிமிஷம், முக்கியமான மேட்ரு இது. ஒரு 2-3 நாள் முன்னாடி எவனோ ஒருத்த வந்து இதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர்னு சொல்லி இந்த இவன் நம்ம இவருக்கெல்லாம் மான்சர் பேர் என்ன தம்பி பேர் தீபக்கோட ஸ்பேஸ்லாம் கேட்டாங்க. நாங்க ஒண்ணு பண்ண போறோம் ப்ரோன்னு. இவர் ஒண்ணு வாழ்த்துக்கள் ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ, நல்லா பண்ணுங்க ப்ரோன்னு. கடைசியில நானும் பார்த்தேன், இதுதான் அவங்க பண்ண லட்சணமா? ஜிப்ஸி அதுல ஒரு மேட்ரு ஜிப்ஸி அதுல ஒண்ணு கேட்டாங்க ஒண்ணு. நீ எந்த டிவி சேனல்லாம் இல்லைங்க, தனிப்பட்ட முறையில எடுக்கிறேங்க. ஜிப்ஸி ஞாபகம் இருக்கா இவனுங்க கருத்து கணிப்பு மோடி கூட கம்பேர் பண்ணி ஒரு கருத்து கணிப்பு ஒண்ணு விட்டானுங்களா? ஞாபகம் இருக்கா? ஆமா, இவருக்கு 24% மோடிக்கு 24%. ஐயோப்பா, இது சிஎம் எலெக்ஷன்ரா வெண்ணங்களா? அதை எவனாவது சொல்லி எனக்கு யாருங்க அது? யாரு? ஏற்கனவே நம்ம ஸ்பேஸ் ஏற்கனவே நான் பேசுறது கேக்குதுன்னு சொல்றாங்க. இதுல இது வேறயா? இல்ல கபிலன் ப்ரோ, ஒரே நிமிஷம் மறுபடியும் ஆன் டாபிக் வாங்க. அந்த காவியத்தை ஒரு 2 நிமிஷமாவது அடிங்களேன். என்ன காவியத்தை? ஏதோ அந்த கணக்கெடுப்பு நடத்தின காவியமா? இவனுக்கு இந்த காவியம் இல்ல, இவனுக்கு இந்த கணக்கெடுப்பு இவனுக்கு எது ஆக்சுவலி பிளான் பண்றானுங்கன்னா ஒவ்வொன்னா ஒண்ணு செட் பண்றானுங்க. அதாவது என்ன செட்னா, இப்ப கலைஞர்னு சொல்லி கூப்பிடுறோம், கருணாநிதினு சொல்றது இல்ல, கலைஞர் தான் சொல்லுவோம். அம்மானா ஜெயலலிதான்னு அர்த்தம். அம்மான்னு ஒரு செட் பண்றோம் இல்லையா? ஐயானா யார சொல்றாங்க உங்களுக்கு தெரியும். அது ஒரு பீரியட் ஆஃப் அந்த செட் ஆஃப் குரூப் பீப்புள்ஸுக்கு ஐயான் தான் அவங்க அனௌன்ஸ் அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. பெரிய ஐயா சின்ன ஐயா இப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்க அந்த கட்சியில அப்படிதான் சொல்லி பழகி இருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி ஒண்ணு நேரட்டிவ் ஒண்ணு செட் பண்ணும் அப்படின்றதுக்காகத்தான் இங்க வைக்கிறது ஜேவி. எனக்கே கொஞ்ச நேரம் ஷாக் ஆகி போச்சு புசி ஆனந்த் வீடியோ பார்த்துட்டு. வருங்கால முதலமைச்சர் ஜேவி, அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு யாரா அந்த ஜேவின்னு. அப்புறம் நான் போயிட்டு உள்ள சர்ச் பண்ணி பார்க்கும் போதுதான் ஜேவிக்கு ஃபுல் ஃபார்ம் ஜோசப் விஜய். கரெக்டா? அதுக்கப்புறம் நைட் நம்ம வந்து ஸ்பேஸ போட்டோம். ஆமா, அதுக்கு அடுத்த நாள் என்ன வந்துருது? என்ன ஜிப்சி? அதுக்கு அடுத்த நாள் திருப்பியும் கூட்டத்துல என்ன சொன்னாரு? மறுபடியும் என்ன சொன்னாரு? விஜய்னு மாத்திட்டாரு. அவரு மாத்திட்டாரு. தெரிஞ்சு போச்சு ஜேவி கேள்வியா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல கபிலன், அது உங்களுக்கு ஒரே ஒரு டாஸ்க். நீங்க புஷியானந்த மாதிரி பேசுங்களா? அந்த இது மாதிரி தம்பி லைட் அவுட்டு இறங்கு, மரத்தை விட்டு இறங்கு, எத்தனை வாட்டி சொல்றது? இவரு புசியானந்த், புசியானந்தன்றானே நம்ம இவரு ஒயிட் பேர் ஐடியில போனோம்ல நிறைய கிடைக்கும். ஜிப்சி ஐடியிலும் ஒயிட் பேர் ஐடியில தான் நிறைய கிடைக்கும். ஏன் நம்ம இல்ல ஒயிட் பேரை மிமிக்ரி பண்ண சொல்லுங்க. ஒயிட் பேர் பண்ணுங்க. அதெல்லாம் யாராலையும் முடியாது. ஆனா கிரேசி பைவ் கூட ஒண்ணு போட்டிருந்தாப்புல, அதை அப்படியே பிளே பண்ணி வேணா பண்ணுறேன். ஆனா சரியான இதுங்க. அதுல ஒருத்தன் யூடியூப்ல சரியா ட்ரோல் பண்ணி ஒண்ணு போட்டாங்க, வேற லெவலில் பண்ணி விட்டான். நான் மேல அந்த மொழிப்போர் தியாகிகள்னு ஒரு எடிட் போட்டு ஷேர் பண்ணி தான் இருக்கேன் மேல. ஏன்னா அதை போட்டு கேட்டுக்கோங்க, சந்தோஷப்படுங்க. ப்ரோ, இவங்க ஜேடி அலெக்சாண்டர் ஸ்பேஸ் போட்டு புலம்பிருக்காங்க ஏதோ ஆடியோ லஞ்சை பத்தி. பன்னி வேற கீழே கமெண்ட் போட்டு சிரிச்சு வச்சிருக்காரு. இட்டியா தெரியல, நேதி மேல ஏத்தட்டா? நேத்திக்கு போட்டிருப்பாங்க போல, நம்ம கணேஷ் போட்டிருக்கான். இருங்க மேல ஏத்துறேன். கிடைச்சிச்சு. இந்த வீடியோ தான் நான் ஒண்ணு பிளே பண்றேன் பாருங்களேன். சரியான ட்ரோல் இது. நம்ம ட்விட்டர்ல இருக்கிறத விட யூடியூப்ல நல்லா ட்ரோல் எல்லாம் பண்ணி நல்லா இது பண்றானுங்க. அதான் பழைய காமெடி எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க எல்லாம் திருந்தவே மாட்டானுங்களா? அட கடவுளே. சுந்தரவேல் தர்மலிங்கம்னு ஒருத்தர் பாத்துறீங்களா? ஏங்க இந்த ஐபிசி தமிழ்ல வேலை பார்த்துட்டு டிவிக்கு சப்போர்ட் பண்றாங்களா சுந்தரவேல் தர்மலிங்கம்.
யார் அது? சுந்தரவேல் தெரியாது. ரிப்போர்ட்டருங்க, அவன் பத்திரிகையாளரு. அன்னைக்கு ஒரு நாள் வந்து எங்கள்கிட்ட வந்து செருப்பொடி வாங்கிட்டு போனான். பத்திரிகையாளர் நிறைய பேர் சொன்னானுங்க எல்லாம் பத்திரிகையாளர் போர்வையில வந்துட்டு எதுக்குற அந்த எச்ச பாக்குறீங்கன்னு சொல்லி காரி துப்பி எங்க பேசுற செருப்படி அடிச்சு அனுப்பிச்சு. ஆடியோ ஒண்ணு பிளே பண்ணிடுறேன் சித்ரா. திமுக பேசுறதுக்கு யாரா இருக்காங்களா? திமுக பேசுறதுக்கு யாரா இருக்காங்களா? திமுக யாரா ஆள் இருக்காங்களா இப்படி பேசுறதுக்கு? ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும் மாண்புமிகு திரு முதல்வர் விஜய் அவர்களை முதல்வர் விஜய் அவர்களை வாங்க மிஸ்டர் உஜய் இளைய தளபதி உஜய். இவர் வந்து உசியா ஊனுது, இவர் வந்து ஊகல். என்னடா இது உஜயா? தலைவர் பேர் கொடுக்கும் தெரியல. உஜய் சேலம் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய பதவியை துறந்து சமாளிச்சாப்ல. இன்றைக்கு நம் முன் மக்கள் சேவைக்காக வந்திருக்கூடிய என்னுடைய ஆரோக்கிய நண்பன் திரு அருள்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே. அருள்ராஜ் யாரோ நார்த் இந்தியன் புதுசா திரு அருள்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே. அருள்ராஜ் என்னையா இது? ஓ இவரா? அது அருண்ராஜ். ஆனா அது ஸ்டேஜுக்கு ஏறுங்க, எல்லாருக்கும் இருக்காதா? அந்த கட்சிக்கே இருக்கும். ஏன்னா அந்த பேர் சொல்றது இவருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இவங்க தலைவருக்கே பிரச்சனை. ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, அதுல ஜெயராஜ் பெண்டிக்ஸ் வழக்கு. அதுல ஜெயராஜ் பேர் என்ன சொன்னாரு தெரியுமா? சாத்தான்குளம் ஜெபராஜ் ஜெபமாட்டாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, அப்படிதான் சொல்றாரு இவரு. ஜெபராஜ் உஜய் அதுன்னு திரு அருள்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே. என்ன இது? என்ன பிராக்டிஸ் பண்ணீங்க? உங்க கட்சியே சரியில்லை. நீங்க என்ன பண்ணீங்க? இனிமே வீட்டுல டெய்லியும் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், ஒரு மாநாடு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு 10 times எழுதுங்க. இம்போசிஷன் உங்களுக்கு எழுது வந்து சைன் வாங்க. அப்பதான் வீக் குட்டு போதும். உட்காந்து படிங்க. அதாவது எழுதும் போது சொல்லிக்கிட்டே எழுதணும், விஜய் 10 times சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அப்பதான் மண்ணில பதியும். புதுசா கட்சியா இருந்துச்சு, என்னடா இது அரசியல் பண்ற சோதனை. உட்காந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ண முடியாது. இது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமா சூப்பரா பேசிருப்பான். என்ன சொன்ன நீ? அது ஃபுல்லா இன்னும் கொஞ்சம் வீடியோ இருக்குங்க, அது கொஞ்சம் பெருசு. இல்ல இவன் சூப்பரா பேசுவாங்க. இவன் வந்து நாங்க ஃபேமிலியாவே ஜாலியா உட்காந்து நானும் ஒய்ஃப் கேட்போம், மத்த டாபிக் கூட கேட்போம். இல்ல இந்த வீடியோட டிஎம்ல அந்த லிங்க் எனக்கு கொடுங்க, ஃபுல் வீடியோ லிங்க் கொடுங்க, எடுத்து ப்ளே பண்ணி விட்டுருக்கோம் ஃபைபர்ல. ஓகே நடு வீரல் இருக்கும். நடுவீரலா? புஷியானந்த் ஏதோ ஒரு இதுல போயிட்டு ஃபங்க்ஷன்ல மாலை போட்டு உட்காந்துட்டு இருந்தாருல, பொண்ணு ரெடி, மாப்பிள்ளைய சீக்கிரம் வர சொல்லுங்க. ஆமா, அது நம்ம போட்ட பாட்டு அப்படியே அது சோசியல் மீடியால இருந்தா எடுத்துருப்பாப்ல. இல்ல சேனல் பேர் என்ன? ஒயிட் பியர் நடுவீரல். அப்பயே ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். லாஸ்டா போட்ட வீடியோ தான் இது, 2 days பிஃபோர். அண்ணன் ஒரு விரல் புரட்சி பண்ணலான்னு பார்த்தா இவங்க அண்ணனை வச்சு நடுவிரல் புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம புசி ரொட்டி மாலு பார்ட் 2 பார்ட் 3 ரெண்டு இருக்குங்க. ஜோக்கர்கள் ஒன்று கூடிய பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு போட்டிருக்கிறாப்ல. ஆமா சரி, இதே ப்ளே பண்ணும். லாஸ்டா போட்டதுதான் இது. கம்ஃபர்டபுளா உட்காந்து ஒரு மதசார்பற்ற கட்சி, பெரியார் அம்பேத்கர் கொள்கையை பேசுற கட்சி. என்னமா பெரியார் அம்பேத்கர் கொள்கையை ஃபாலோ பண்றாங்க பாத்தீங்களா? பெரியார் அம்பேத்கர் இதான் சொன்னாங்க, பூஜை பண்ணுங்க, எங்க வாழ கூட்டு பூஜை பண்ணுங்க, அங்க போய் இப்படி உட்காந்துங்க, கம்ஃபர்டபுளா உட்காந்துன்னு எப்பாடி சீக்கிரம் பூஜை முடியும் பாருங்க உட்காருங்க. அதைத்தான் சொன்னாரு. அதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கட்சியோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கட்சி பார்ப்போம். இவர் யாருன்னா, இவர் வந்து எப்படி வரவேற்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு பொதுச் செயலாளரை எப்படி வரவேற்கணும்ன்றது இந்த கட்சியை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஹோஸ்ட் ஒருத்தர் இருப்பார்ல, அவார்டு ஹோஸ்ட், ஆடியோ லான்ச் ஹோஸ்ட், அந்த மாதிரி இந்த கட்சிக்கு ஒரு ஹோஸ்ட். பாவம், இன்டர்வியூல கேள்வி கேட்டு அழ வைக்கிறாங்க. இங்க வந்து பெரிய ஆள் ஆகணும் பார்த்தா என்ன பேசியிருக்கான் பாருங்க. மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் எக்ஸ்-எம்எல்ஏ இதோ வருகிறார். எழுந்து நின்று அழகன் நிறைந்த கரவொலி தாருங்கள். எழுந்து நின்று கரவொலியை தாருங்கள். ஏஞ்சி நில்லுங்க, வராரு பொதுச் செயலாளர், ஏஞ்சி நில்லுங்க. புஷி அங்கிள் சிரிப்பு தான் ஹைலைட். இல்லன்னா பனிஷ்மெண்ட் கிடைச்சா ஸ்கூல் தான் நடத்துறாங்க. என்ன முறை கைத்தட்டு கேட்டு வாங்க, கைத்தட்டுங்க விட மாட்டாரு. எழுந்து நின்று அழகன் நிறைந்த கரவொலி தாருங்கள்.
எல்லாரும் கை தட்டுங்க, கை தட்டுங்க, கேட்டு வாங்க. அப்புறம் தட்டாம இருந்தீங்கன்னா எதுக்கு சொன்னோம், எதுக்கு கொடுத்தோம்? கை தட்டுறது தானே. கை அவங்களா தட்ட மாட்டாங்களே. நல்லா பேசினா தட்டுவாங்க, விஜய் வந்தா தட்டுவாங்க. எங்களுக்கு யார் தட்டுவாங்க? நாங்களே கேட்டு வாங்க. கை தட்டுங்க, தட்டுங்க, வந்துட்டாரு பொதுச் செயலாளர் வந்துட்டாரு. இனிமே யாரும் மரத்துல ஏறவே முடியாது, கரண்ட் கம்பி பக்கத்துல போவே முடியாது. நடக்கும் மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல மனசு இருக்கிற ஒரு நல்ல உள்ளம். இந்த உள்ளம் என்னமா பேசு தெரியுமா? ஆதவ அர்ஜுனா சும்மா அருமையா பயங்கரமா பேசினாரா? பேச்செல்லாம் எப்படி இருந்தது? பேச்செல்லாம் எப்படி இருந்தது? நல்லாவே இல்ல, ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அந்த கட்சி பெரியா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கட்சினா இப்ப தெரியும். ஆருயிர் நண்பன் திரு அருராஜ் ஐஏஎஸ் அவர்களே, முதல்வர் விஜய் அவர்களை உஜயாமா முதல்வர் விஜய் அவர்களை பெரியார் இறக்கவில்லை, அதை உயிர் போன வெற்றிக்கு தான் தலைவர் அமைச்சர் பயங்கரமா பேசிருக்காரு. நான் கட்சி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கட்சி. ஏன்னா இந்த கட்சிக்கு அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் ஒரு இது இருக்கு, பிணைப்பு இருக்கு. யாரும் தப்பு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து அப்ப வரும் தானே. புதுசா படிக்கிறவங்க, புதுசா எழுதுறவங்க, புதுசா பேசுறவங்க பேசுறது இயல்பு தானே. புதுசு நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். விஜய் எப்ப அந்த சாட்டை திருமுருக ஒண்ணு ஒரு வீடியோ ஜிப்ஸி இது ஒயிட் பேர் அது எனக்கு கொடுக்கல, எனக்கு இருக்கா? எந்த வீடியோ கரெக்டா சொல்லுங்க. அதான் அது சாட்டை திருமுருக டான்ஸ் ஆடிட்டே ஒரு வீடியோ ஒண்ணு போட்டாப்ல யூடியூப்ல ஒண்ணு. இவன் என்ன இஷ்டத்துக்கு டைரக்டாவே முதல்வர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் விஜய. ஏங்க அவனா சொல்றானே விடுங்க. ஏங்க அண்ணா நம்பர் 1 சினிமால சொன்னப்போ உங்களுக்கு கோவம் வரல, முதல்வர்னு சொன்னோன்னா கோவம் வருது. இங்க உருட்டுனதை அங்கேயும் உருட்டுறாங்க, அவ்வளவுதான். எனக்கு இது வேணும், எனக்கு இந்த வீடியோ வேணும், அது மறக்கவே மாட்டேன். அது சரியான ட்ரோல் அது. ஏங்க நம்ம கிரேசி பையில இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க சரியான கண்டென்ட்டுங்க இந்த ஒரு வாரம். பா, மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு கண்டென்ட், மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு கண்டென்ட் வைக்க போறாங்கன்னு தெரியல. இல்ல கபிலன், எனக்கு சந்தோஷம் வந்து முன்னாடி எல்லாம் நம்ம தான் எடுத்து போட்டு தச்சு எடிட் பண்ணி போட்டுன்னு இருப்போம். இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல இவனுங்களே எடிட் பண்ணி கொடுக்குறானுங்கப்பா. நம்ம ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி கட் பண்ணி போட்டா போதும். எடுத்து கட் பண்ணி நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்து போட்டாலே போதும் போல இருக்கு. நம்ம வேலையை குறைச்சிட்டாங்க. உங்களுக்கு நீங்க பாக்காதவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் அதை நான் பிளே பண்ணிடுறேன். ஏன்னா அது ஒரு ஷார்ட் வெர்ஷனு. உண்மையிலேயே அந்த ஆளு நியாயமா தான் கேட்டாப்புல. பலத்தை காமிக்குது, மத்தவனை பலவீனமாக்கிட்டு வரக்கூடாது. புரியுதுங்களா? உங்களுடைய பலவீனத்தை நீங்க வந்து உங்க பலம் காமிக்கணும்னா ஏங்க உங்களுடைய பலத்தை காமிக்கணும்னா எலெக்ஷன் நின்றுட்டு வாங்க. நீங்க வந்து விஜய்க்கு ஆதரவாகவே இந்த சர்வேயை நீங்கள் எடுத்து வருகிறீர்கள். யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது என்றார். நீங்க செஞ்சதே தப்புங்க. இல்ல நீங்க செஞ்சதே தப்புங்க. நீங்க ஒண்ணு சிஎம்யாவது மேல போட்டோம்னா என்னைக்கு வந்தவர் இவரு? என்ன இது கணக்குது? இல்ல என்ன கணக்கு? அப்ப நீங்க என்ன டிவிக்காவா? நீங்க டிவிக்காவா? நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க டிவிக்காவா? நீங்க யாருங்க? தலைவர் நீங்க யாருங்க? விஜய் கட்சியா? எப்படி ஒரு சிஎம் அவமானப்படுத்துவ? பொதுன்னு எப்படி வந்துடும்? யாரு நீங்க எப்படி பொதுன்றீங்க? விஜய் இப்ப யாருங்க எலெக்ஷன் வந்தாரா? இந்த தொகுதிக்கு அதிகம் செய்த விஜயகாந்தின் புகைப்படம் எங்கே உள்ளது? மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணியின் புகைப்படம் எங்கே உள்ளது? ஏன் மக்கள் மனதில் இவர்தான் முதலமைச்சர் என்று திணிக்கிறீர்கள்? சர்வே எடுப்பதை பொதுவாக எடுக்க வேண்டும் என்றார். இந்த 4 பேர் தான் தமிழ்நாடா? எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த 4 பேர் தான் தமிழ்நாடா? மத்தவங்களா இல்லையா? மத்த கட்சியே கிடையாது. அங்க தமிழ்நாட்டுல வேற கட்சி கிடையாதா? இருக்கா இல்லையா? பதில் சொல்லுங்க. உண்மையான சரிவாங்க இது? யார் சொன்னாங்க? உண்மையான சரிவாங்க இது? நாங்க எடுக்கிறவங்க உங்களை தடுக்கல, நியாயமா எடுங்கன்னு சொல்றோம். அனைத்து கட்சி தலைவர்களின் புகைப்படத்தையும் அதில் பதிவிட்டு இருக்க வேண்டும். திருமாவளவனின் புகைப்படம் எங்கே என்றும் அடுத்தடுத்து சரமாரியாக கேள்வி எழுப்பினார். எல்லாருமே இருக்கட்டும். இதுல வந்து அன்புமணி இல்ல, திருமாவளவன் இல்ல, இவங்க எங்க போயிட்டாங்க? இல்ல இவ்வளவு நாளா சினிமால உட்காந்து அந்த சினிமால இருக்க அந்த கட்டமைப்பு ஒண்ணு பண்ணானுங்களா, அந்த கட்டமைப்பு அப்படியே இங்க அப்ளை பண்ணா பழிச்சிரும் அப்படின்னு நினைச்சுதான் இதை அப்ளை பண்ணானுங்க. ஆனா அதை சுக்குநூறா உடைச்சானுங்க. உண்மையிலே சொல்றேன், சுக்குநூறா சல்லியா உடைச்சானுங்க. இது அப்பவே பண்ணிருந்தா இந்த பாக்ஸ் ஆபீஸ் வடையெல்லாம் சுட்டிருக்கவே முடியாது. இல்ல கபிலம்புரா, எலெக்ஷன் நெருங்க இன்னும் பயங்கரமா இருக்கும். போட்டு பொழக்க போறானுங்க பாருங்க.
ஆமாங்க. நீங்க வந்து பாக்ஸ் ஆபீஸ் வடை கட்டுற மாதிரி நீங்க கட்டிட்டு போயிடுவீங்களா நீங்க? இது வேறங்க, அரசியலுங்க. அவன் கேள்வி கேட்கதான் செய்வான். இந்த வீடியோ எங்க பாருக்கு? யாருமே அனுப்பலையா? போட்ட ட்வீட் எதுவும் ஞாபகம் இல்லையா? இது சாட்டை துறைமுருங்க. எல்லாத்தையும் எடுத்து போடுவாரு இவரு. இதை விட்டுருவாரு இவரு. எனக்கு வேற கண்ணை கட்டுது. ஒயிட் பியர் இருக்கா? ஒயிட் பியர் தேடிட்டு இருப்பாங்க, வெயிட் பண்ணுங்க. இன்னும் தேடுறீங்களா? போங்க. இது தீபாவளியே வந்துடும் போல. கபிலன், நான் ஒரு பாட்டு போட்டிருந்தேனே, பெத்தவர் பெரியவர், அது நல்லா இருந்துச்சா? யாரு? இருங்க, ஏன் லோட் ஆகுறதுக்கு இவ்வளவு டைம் ஆகுது? இவர் தான் எடுத்து போட்டிருந்தாரு. நான் போட்ட மாதிரி ஞாபகம் இல்ல, வேற யாரும் தான் போட்டாங்க. ஆனா இதுதான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இப்ப லிங்க்ல அனுப்புறேன் பாருங்க. அனுப்பியிருக்கேன். யூடியூப் லிங்க் தான் எடுத்திருக்கேன் நானு. நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நான் ஆர்டி தான் பண்ணேன். இதுதான் கேட்டேன். தர்ஷு போட்டு பாப்போல, ஆர்டி தான் பண்ணுவோம். ஆமா ஆமா. அல்டிமேட். இது ஃபுல் வீடியோ லிங்க் யாரா பாத்தீங்களா? இல்ல கபிலம் ப்ரோ, பார்க்கலாம். இது கட் பண்ணது மட்டும் தான். ஃபுல் வீடியோ லிங்க் தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன் டிஎம்ல. அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரெட் கலர் செக்கர் ஷர்ட் தானே? உங்க டிஎம்ல பாருங்க. கபிலன், ஒயிட் பேர் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேட்கலையா? கேட்கல போலையா? பக் கிளியர் பண்ண போயிருப்பாரா? கபிலன் பேசுறது எனக்கு கேட்கலையே. நானும் பேசுறேன். ஓகே ஓகே. எனக்கு கண்ணை கட்டுது. தூங்குங்கப்பா. முடிச்சிடும். என்ன உங்க ஊர்ல திருவிழாவா ஆடி மாசம்? எந்த மாதிரியான கட்சி அப்படிங்கிறதுக்கு கடந்த 2 நாட்கள ஒரு 5 சம்பவம் நடைபெற்றிருக்கு. இந்த 5 சம்பவத்தை பார்த்தாலே தமிழக வெற்றிகழகம் எப்படிப்பட்ட கட்சி, இந்த கட்சி அதிகாரத்துக்கு வந்தா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன சாம்பிள். திமுக அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஊழல் பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, போதைப் பொருளை கடத்துறாங்க, அவன் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. இதே நாம் தமிழர் கட்சியா இருந்திருந்தா இதான் சாக்கு சொல்லி இவங்க கட்சி பத்தியும் இந்த கட்சி பத்தி பேசுவான். என்னங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா விஜய் வச்சிருக்கானே, பேசுறது ஃபுல்லா இவங்களோட இதா வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி வேற வீடியோ போல போட்டிருக்கான் போல. இப்ப அனுப்புறேன் பாருங்க. அதுதான். அதுலதான் அந்த தேங்காய் இமேஜ் போட்டுக்கிறான். ஒரு 4 நிமிஷம் வரும்போது அந்த டிவிக்கு பாட்டு பாடுறான். ராணுவ கட்டமைப்பா, ராணுவத்துல வேலை செய்யலாம், மழை பெஞ்சா அந்த பக்கத்துல இருக்கிற இதை தூக்கி மேல பிடிச்சுக்குவானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சரி, மழை பெஞ்சிருச்சு, சேர தூக்கி தலையில வச்சாச்சு. அடுத்து இவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது அடுத்து நடந்த சம்பவத்துல தான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கும் போய் சேர்ந்துச்சு. மழை பெஞ்சு அந்த மழையை நிப்பாட்டுறதுக்கு இந்த உலகத்துல இதுவரைக்கும் எந்த ஒரு விஞ்ஞானியும் வரல. மழை பொழிய வைக்கிறதுக்கும் எந்த ஒரு விஞ்ஞானம் இல்லை. ஆனா செயற்கையா மழையை பொழிய வைக்கிறதுக்கான
இருக்கு. செயற்கையா மழையை பொழி வைக்கலாம், ஒரு குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பொழி வைக்கலாம். எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல கூட மழை இல்லாம வறண்ட போது செயற்கையா மழையை பொழி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. செயற்கையா அந்த சினிமாக்கெல்லாம் மழையை பொழி வைப்பாங்க, அப்படி கூட பண்ண வைக்கலாம். ஆனா மழையை நிறுத்துற தொழில்நுட்பம் டெக்னாலஜி இல்ல, அதை தாவேக்கா கண்டுபிடிச்சிருக்கு. என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும் கேளுடா. கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்துல மழை பெஞ்சு கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக, ஏன்னா கொள்கையை சிதைச்சிடக்கூடாது இல்லையா, கொள்கை மக்களுக்கு போய் சேர்ந்தாகணும். டிஸ்டர்ப் பண்றாரு வர்ண பகவான். உடனே என்ன பண்றாங்க, வர்ண பகவானுக்கு நேரடி அப்ளிகேஷன் என்னது, ஒரு தேங்காய ஒரு வெத்தலை மேல வச்சு ஓம் கிரீம் 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 அப்படி சுத்தி வந்தா மழை நின்றுமா? என்னடா புத்தாட்டாது? தேங்காய வெத்தலை மேல வச்சா மழை நின்றுமுங்கிறது என்ன மாதிரியான பகுத்தறிவு, என்ன மாதிரியான முற்போக்கு? இந்த பகுத்தறிவு, இந்த முற்போக்கு எதுவுமே இல்லாம பிற்போக்குத்தனமாக நம்ம கடவுள் நம்பிக்கையே சொல்லல. கடவுளை வணங்குங்கள், இறைவனை தொழுங்கள். நீங்க அல்லாவை கும்பிடுங்க, முருகனை கும்பிடுங்க, கிறிஸ்தவ இயேசுநாதரை கும்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனா எந்த மதத்திலும் இந்த மூட நம்பிக்கையை கொண்டாட சொல்லல. மழை பெஞ்சா தேங்காயை வச்சு கும்பிட்டுட்டு டிவிக்கே 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 அப்படின்னு கடவுளை வணங்குங்கள், இறைவனை தொழுங்கள். நீங்க அல்லாவை கும்பிடுங்க, முருகனை கும்பிடுங்க, கிறிஸ்தவ இயேசுநாதரை கும்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனா எந்த மதத்திலும் இந்த மூட நம்பிக்கையை கொண்டாட சொல்லல. மழை பெஞ்சா தேங்காயை வச்சு கும்பிட்டுட்டு டிவிக்கே 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 அப்படி எனக்கு தெரிஞ்ச டெம்ப்ளேட்டாவே யூஸ் பண்ணலாங்க. எனக்கு தெரிஞ்ச டெம்ப்ளேட்டாவே யூஸ் பண்ணலாம். அவ்வளவு அவனுங்க இனிமேல உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்கும்போது பின்னாடி உட்காந்துக்கிட்டு டிவிக்கே கத்துவானுங்க நீங்க நினைக்கிறீங்க? கத்த மாட்டானு. இங்க என் ஊர்ல வேற உட்காந்து வெடியை வெடிச்சு போட்டு உட்காந்து காது கிழிய வைக்கிறானுங்க. என்ன இன்னைக்கு என்ன எந்த ஸ்பேஸுமே நடக்கலையா? ஹலோ, என்ன பக்கா?